வணக்கம். ஓர் எண்ணிற்கான பெருக்கல் கூற்றுகளை எண் கிரீடம் அணிந்து விளையாட்டு முறையில் மாணவர்கள் தாங்களாகவே எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாமா? கிளி வருது, கிளி வருது, காக்கா வருது, ட்ரெயின் வருது, பஸ் வருது. சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். சூப்பர். எல்லாரும் பயங்கர உற்சாகமாக இருக்கிறீங்க இல்லையா? சரி, இதே உற்சாகத்தோட இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு பாட போகிறோம். சரியா? யாரெல்லாம் பாட்டு பாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? சிறப்பு. கைகளை போட்டுருங்க. சரி, எதை பற்றி பாட்டு பாடலாம்? எண்களை பற்றி பாடுறதுக்கு என்ன சுவாரஸ்யம் இருக்குது? ஓ, வாய்ப்பாட பாட்டா பாடலாமா? சரி, என்ன வாய்ப்பாட பாட்டா பாடலாம்? 10ஆம் வாய்ப்பாடை ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க? என்ன அதில் ஸ்பெஷல்? ஓ, நேற்று படித்தனால இன்றைக்கி அதை பாட்டாக பாடலான்றீங்களா? சூப்பர். சரி, யாராவது 2 பேர் முன்னாடி வந்து 10ஆம் வாய்ப்பாடை பாட்டாக பாடுறீங்களா? யார் வர்றீங்க? சூப்பர், வாங்க நின்றுக்கங்க. 10ஆம் வாய்ப்பாடை உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மெட்டில் ஆக்ஷனோட பாடு. பாடு பார்ப்போம். ஆஹா. 6 10 60 7 10 70 8 10 80 9 10 90 10 10 100. சூப்பர். ரொம்ப பிரமாதமாக 10ஆம் வாய்ப்பாடு சொன்னாங்க இல்லையா? அதுவும் ஆக்ஷனோட. சரி, இவங்களுக்கு நல்லா கைத்தட்டி இவங்கள பாராட்டி இவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறோம்? ஸ்டார் கொடுத்துருவோம். 2 ஸ்டார் கொடுத்துருவோம். சரியா? ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க இல்லையா? வெரி குட். கை கொடுங்க. சிறப்பு, வெகு சிறப்பு. எல்லா வாய்ப்பாடுகளையுமே நல்லா கற்றுக்கிட்டோம். யாரெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? சரி, கை கீழே போட்டுருங்க. இப்போ இந்த வாய்ப்பாடை வச்சு நம்ம ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். என்ன விளையாட போகிறோம்? வாய்ப்பாடை வச்சு விளையாட்டு விளையாட போகிறோம். சரியா? சரி, எப்படி விளையாட போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு விடையை சொல்லுவேன். சரியா? இப்போ உதாரணத்துக்கு 20 அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. எந்த வாய்ப்பாடில் 20 வருது அப்படின்றத யோசித்து எந்த நம்பரையும் பெருக்குனா 20ன்ற நம்பர் வரும்ன்றதை கண்டுபிடிச்சி சொல்லணும். சரியா? சொல்லுவீங்களா? சரி, இப்போ இந்த விளையாட்டை நம்ம எப்படி விளையாட போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு நம்பர் சொல்லுவேன். இப்போ இந்த 20 அப்படின்ற நம்பர் எந்தெந்த வாய்ப்பாட்டிலலாம் வருது நல்லா யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். 10 2 20. அடுத்து வேற யார் சொல்லுங்க? வேற எந்த வாய்ப்பாட்டில் 20 வரும்? வெரி குட். 5 20. வேற? சூப்பர். 2 10 20. சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க இல்லையா? 10 2 20, 2 10 20, 5 20. சூப்பர். வேற எந்த வாய்ப்பாட்டில் 20 வரும்? சூப்பர், ரொம்ப அழகாக எல்லாருமே சொன்னீங்க இல்லையா? இப்போ நம்ம இதே மாதிரி தான் விளையாட போகிறோம். நான் ஒரு நம்பர் சொல்லுவேன். சரியா? அந்த நம்பரை எந்த 2 எண்களை பெருக்குனா அந்த நம்பர் வரும், அந்த விடை வரும்ன்றதை நீங்கள் சொல்லணும். புரிஞ்சுச்சா? நான் ஒரு விடை சொல்லுவேன். அந்த விடை வந்து எந்த 2 எண்களை பெருக்குனா அந்த விடை வரும்ன்றதை நீங்கள் சொல்லணும். நம்ம ராஜா ராணியாக மாறி விளையாட போகிறோம். எப்படி விளையாட போகிறோம்? ராஜா ராணியாக மாறி விளையாட போகிறோம். ராஜா ராணிக்குன்னா எப்படி, யார் ராஜா யார் ராணின்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அவங்க எதை வச்சு கண்டுபிடிப்போம்? வெரி குட், சூப்பர். என்ன இருக்கும்? கிரீடம் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் கிரீடம் கட்டி உங்கள் எல்லாரையும் ராஜாவா ராணியாக மாற்ற போகிறேன். சரியா?
யாருக்கெல்லாம் ஜாலியாக இருக்குது? சூப்பர். இப்போ நான் உங்கள் எல்லாரையும் ராஜா ராணியை மாற்றவா? கையை கீழே போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஒவ்வொரு கிரீடத்துலையும் என்ன இருக்குது? ஒரு நம்பர் இருக்குது இல்லையா? அப்போ நான் யாருக்கு எந்த கிரீடமை கட்ட போகிறனோ அந்த எண்ணை அவங்க என்ன பண்ணிக்கணும்? மனசுக்குள்ளே வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? மனசுக்குள்ளே வச்சுக்கணும். வச்சுப்பீங்களா? சரி, இப்படி நான் வரிசையை கட்டிட்டு வரட்டா? சரி, முதல்ல தம்பி எந்திரிங்க. உங்களுக்கு என்ன எண்ணு இருக்குது? 2. வெரி குட். கட்டிடுவோமா தம்பிக்கு? வாங்க. இப்படி முதல்ல ராஜாவாக போகிறாரு. எல்லோரும் நல்லா ஜோராக கை தட்டணும். சரியா? தட்டுங்க. காட்டுங்க ராஜா. சிறப்பு ராஜா. கை கொடுங்க. வெரி குட். போய் உட்காருங்க. என்ன நம்பர் இருக்குது? 4. இப்போ நீங்கள் 4 உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். ராணிக்கு கை தட்டுங்கப்பா. வெரி குட். போய் உட்காந்துக்கங்க. எல்லா நாட்டு ராஜா ராணி இப்போ நம்ம வகுப்பறைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் எல்லாம் சேர்ந்து கை தட்டுவோமா? சூப்பர். இப்போ ராஜாக்களும் ராணிக்களும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? விளையாட போகிறோம். இப்போ நீங்கள் எல்லாரும் வட்டமாக நிற்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்? நடுவில் நிற்க போகிறேன். வட்டமாக நில்லுங்க. சூப்பர். இப்போ நான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் ரவுண்ட் அடிக்கணும் என்னை சுற்றி. சரியா? ஸ்டாப் அப்படின்னு சொன்ன உடனே நின்றணும். சரியா? அதுக்கப்புறம் நான் அந்த ஸ்லைட்டில் ஒரு நம்பர் எழுதியிருப்பேன். அதை பார்த்துட்டு அதுதான் விடை. அந்த விடை எந்த எண்களை பெருக்கும் பொழுது வருன்றது கண்டுபிடிச்சி அந்த எண்கள் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க என் பக்கத்தில் வந்து நின்றணும். சரியா? ஸ்டார்ட். ஸ்டாப். சரி, இப்போ நான் ஸ்லேட்டில் எழுதியிருக்கக்கூடிய நம்பரை எல்லாரும் நல்லா பார்த்துக்கங்க. சுற்றி வந்து அப்படி மெதுவாக பாருங்கள் பார்ப்போம். நல்லா பார்த்துக்கணும். ஸ்டாப். எந்த 2 எண்களை பெருக்குனா இந்த விடை வருமோ அவங்கெல்லாம் என் பக்கத்தில் வாங்க பார்ப்போம். வெரி குட். சூப்பர். எந்த 2 எண்களை பெருக்குனா இந்த விடை வரும்னு கேட்டோம். ரொம்ப அழகாக 4 பேரும் வந்து நின்றுட்டாங்க இல்லையா? சரி, இப்போ 6 2 12. விடை கரெக்ட் இல்லையா? 6 2 12. இப்போ தம்பி நீங்கள் அங்கே போங்க. நீங்கள் இங்கிட்டு வாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க. வெரி குட். நல்லா கை தட்டிடுவோமா? சிறப்பு. 2 6 12. சரி, இங்கிட்ட யார் நிற்கிறாங்க? 4 3 12. 4 3 சூப்பர். நீங்கள் அங்கிட்டு போங்க தம்பி. இங்கிட்டு வா பாப்பா. இப்போ சொல்லுங்க. சூப்பர். 3 4 12. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ இந்த விடை வரக்கூடிய 2 பெருக்கல் எண் எது அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரவுண்டில் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக விளையாண்டு ரொம்ப கரெக்டான விடைக்கான பெருக்கல் எண்களை கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா? அடுத்த ரவுண்டில் யார் பிரமாதமாக விளையாடுறீங்கன்னு பார்ப்போமா? பார்க்கலாமா? ஸ்டாப். எல்லாரும் பார்த்துக்கிட்டே அப்படி ஒரு வட்டம் அடிங்க பார்ப்போம். நம்பரை எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த 2 எண்களை பெருக்குனா இந்த விடை வருமோ அவங்கெல்லாம் என் பக்கத்தில் வந்து நில்லுங்க. மற்றவங்க அப்படியே உட்காந்துக்கங்க. வாங்க வாங்க. சூப்பர். நல்லா கை தட்டிடலாமா இவங்களுக்கு? சரி. 10 4 10 4 10 4 சூப்பர். நீங்கள் அந்த பக்கம் போங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்.
4 10 40. ரொம்ப சிறப்பு, நல்லா கைத்தட்டிக்கலாம். வெரி குட். சரி, அடுத்து இவங்க சரியாக நிற்கிறாங்களான்னு பார்த்துருவோமா? சரி, 8 5 40. 8 5 எவ்வளோ? வெரி குட். இப்போ நீங்கள் அப்படியே இடம் மாதிரி நின்றுக்கங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 5 8 எல்லாருமே ரொம்ப அழகாக விளையாண்டீங்க. நான் காட்டின பெருக்கல் பலனுக்கான எண்களை மிகச்சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சூப்பர். இப்போ நம்ம எல்லாரும் அவங்கவுங்களுக்குரிய பயிற்சி புத்தகத்தில் போய் பயிற்சிகளை செய்யலாமா? ரெடியா? சூப்பர். சரி, இங்கே எவ்வளோ பழம் இருக்குது? 7. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? சரி, இந்த தட்டில் எத்தனை மாம்பழம் இருக்குது? 3. இந்த தட்டில் எத்தனை மாம்பழம் இருக்குது? 7. இப்போ 3ஐயும் 7ஐயும் கூட்டினோம்னா என்ன விடை வரும்? 10. சூப்பர், அழகாக சொல்லிட்டீங்க. இதே போல் இந்த பழம் இந்த 2 தட்டில் எத்தனை இருக்குன்னு எண்ணி எழுதி கூட்டணும். செய்யலாமா? புரியுதா தங்கம்? வெரி குட். உனக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? செய்யுங்க பார்ப்போம். காணொளியோட தொடக்கத்துல ஆசிரியர் மாணவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கிளி வருது, காக்கா வருது, ட்ரெயின் வருது, பஸ் வருதுன்னு சொல்லும் பொழுது மாணவர்கள் அதற்கேற்ற ஒலிகளை எழுப்புனது ஒரு நல்ல வகுப்பறை மேலாண்மை யுக்தியா அமைஞ்சிருந்தது. ஆசிரியர் ஓர் என்ன எழுது பலகையில எழுதி காட்டும் பொழுது மாணவர்கள் அதற்கேற்ற எண் ஜோடிகளாக வந்து பெருக்கல் கூற்றுகளை உருவாக்குனதை பார்த்தோம். இது முன்னர் கற்றுக்கொண்ட பெருக்கல் வாய்ப்பாட்டை வலுப்படுத்தும் விதமா அமைஞ்சிருந்தது. இந்த மாதிரி மாணவர்கள் தாங்களாகவே பெருக்கல் கூற்றுகளை உருவாக்கும் பொழுது எந்த ஒரு எண்ணை கொடுத்தாலும் நம்மால் பெருக்கல் கூற்றுகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற தெளிவு அவங்களுக்கு கிடைக்குது. பயிற்சி நூல் செயல்பாடுகளை மாணவர்கள் செய்யும் பொழுது நிலைவாரியான குழந்தைகளுக்கேற்ப ஆசிரியர் விளக்கம் அளிச்சதை பார்த்தோம். இந்த செயல்பாட்டின் மூலமா மாணவர்கள் ஓர் எண்ணிற்கு பல்வேறு பெருக்கல் கூற்றுகள் இருப்பதை எளிமையா புரிஞ்சுக்கிறாங்க. இது போன்று ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாமும் நம்ம வகுப்பறையில இது போன்ற ஒவ்வொரு செயல்பாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது புரிதலுடன் கூடிய கற்றலுக்கு அது வழிவகுக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில மாணவர்கள் பதக்க மாலை அணிஞ்சு இருஇலக்க எண்களை ஓரிலக்க எண்ணால பெருக்கும் முறைய எளிமையா எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். என்ன எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல? என்ன விஷயம்? ஆக்டிவிட்டி பார்க்க போறோமா? வெரி குட், கரெக்டா சொன்னீங்க. என் கையில ஒரு பொருள் வச்சிருக்கேன், அது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கேனா? இல்ல. வேற என்ன கொண்டு வந்திருக்கேன்? கண்டுபிடிங்க. என்ன திங்ஸ் கொண்டு வந்திருக்கேன்? பால் கிடையாது. வேற வேற என்னவா இருக்கும்? கிரீடமா? கிரீடமும் இல்ல. ஸ்டாரா? ஸ்டாரும் கிடையாது. நானே சொல்லட்டுமா? என்னது இது? ஆமா, இதுல என்ன இருக்கு? மிஸ் சாப்பிட்றது கொடுப்பாங்கன்னு நினைச்சிங்களா? இன்னைக்கு உண்டான ஆக்டிவிட்டிக்கானது மெடல்ஸ். இது எத்தனை பேருக்கு போட்டுக்கிறதுக்கு பிடிக்கும்? எல்லாருக்குமே பிடிக்குமா? சரி, கை கீழே விடு. இந்த மெடல்ஸை போட்டுட்டு நம்ம இப்போ பெருக்கல் கணக்கு செய்ய போகிறோம். சரியா? செய்யலாமா? போன வகுப்பில் மணிகளை பயன்படுத்தி பெருக்கல் கணக்கு செய்தோம் இல்லையா? அதே போல் இப்போ இந்த மெடல்ஸை போட்டுக்கிட்டு நம்ம பெருக்கல் கணக்கு செய்ய போகிறோம். செய்யலாமா? சூப்பர். ஓகே, முதல்ல 2 பேர் வாங்க பார்க்கலாம். வாங்க. நாங்க உங்களுக்கு பிடிச்ச எண்களை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. போட்டுக்கலாமா? போட்டுக்குங்க.
என்ன எண் இது? இப்போ என்ன எண்மா? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன உருவாக்கியிருக்காங்க? 2 இலக்க என்ன உருவாக்கியிருக்காங்க? ஆமாம், 45. ஓகேவா? இவங்க தான் பெருக்கப்படும் எண். நம்ம செய்ய போகிற கணக்கில் பெருக்கப்படும் எண் இவங்க தான். ஓகேவா? 45 எழுதிடலாமா? இப்போ கணக்கு மட்டும் இருக்குன்னா இன்னொரு நம்பரை கூப்பிடணும் இல்லையா? பெருக்கப்படும் எண் வந்துட்டாங்க. பெருக்கும் எண் ஒன்று வேணும் இல்லையா? அதுக்கு ஒருத்தர் கூப்பிடுமா? வாங்க, யார் வரீங்க? வாங்க. வெரி குட். இந்தாங்க, நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க. ஓகே, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம்? இப்போ இங்கே வந்துடுங்க. இங்கே நினைக்கும். நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் கார்டை. இப்போ என்ன எடுத்திருக்கீங்க? திரும்பி காமிங்க. என்னது? இப்போ என்ன கணக்குன்னு புரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. 45 3ஆல் பெருக்க போகிறோம். சரியா? செய்யலாமா? கணக்கு செய்யலாமா? இப்போ ரக்ஷனாவோட நம்பரை எழுதிடலாம் நம்ம. ஓகேவா? இப்போ கணக்கு இன்னொரு வாட்டி சொல்ற பாரு. 45 பெருக்கல் 3. இந்த கணக்கு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ செய்ய போகிறது யார் தெரியுமா? ரக்ஷனா தான் செய்ய போகிறாங்க. பார்க்கலாமா கரெக்டாக செய்கிறாங்களான்னு? ரக்ஷனா செய்கிறீங்களா? இந்தாங்க சாக் பீஸ் இருந்தாங்க. ரக்ஷனா ரெடியாம்மா? செய்யுங்க. ஒன்றுகளால் தான் பெருக்கணும். 3 5 15. எழுதுங்க. வெரி குட், வெரி குட். எதுக்காக இந்த ஒன்று இங்கே கொடுக்குறீங்க? பத்துகள். கவனிங்கம்மா. இப்போ பாருங்க, ரக்ஷனா என்ன பண்ணாங்க? எதையும் பெருக்கினாங்க? ஒன்றுகளை பெருக்கினாங்க இல்லையா? முதல்ல 3 5 15 அப்படிங்கிறதுல 15ல் 5 ஒன்றுகள் 1 பத்துகள் இருக்கு. அதனால ஒன்றுகள் மட்டும் எழுதுனாங்க. 1 10 ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். ரக்ஷனா ரெடியா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? பத்துகளை பெருக்கணும். பத்துகளை பெருக்க போறீங்க. செய்யுங்க. 3 4 12. 4 3 12. 12 அப்படியே எழுதிடலாமா? என்ன செய்யணும்? இந்த ஒன்றையும் கூட்டிக்கணும் அதோட. சரியா? இந்த 1 பத்துகளை சேர்த்து எத்தனை எழுதணும்? இந்தாங்க எழுதுங்க. 13. வெரி குட். லிசன்மா. இப்போ ரக்ஷனா கரெக்டாக செஞ்சுருக்காங்களா? என்ன விடை வந்தது? 45 பெருக்கல் 3 அப்படிங்கிற கணக்குக்கு என்ன விடை வந்திருக்கு? என்ன விடை எழுதியிருக்காங்க? அங்கே பாருங்க, போர்டில் பார்த்து சொல்லுங்க. 135. கரெக்டாக செஞ்சுருக்காங்க. வெரி குட். எல்லாம் நல்லா கிளாப் பண்ணலாமே. 3 பேரும் ரொம்ப அழகாக அந்த பெருக்கல் கணக்கை செய்தாங்க. அவங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணிடலாமா? இந்தாங்க. அருமையாக செய்ததுக்காக இவங்களுக்கு 3 பேருக்கும் ஸ்டார் கொடுத்துடலாம். இந்தாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். முதல்ல எந்த 2 எண்கள் வந்தாங்க? 45. அதுக்கப்புறம் யார் வந்தது? ரக்ஷனா 3 வந்தாங்களா? ஸோ 45 3ஆல் பெருக்கணும். சரியா? முதல்ல எதை பெருக்கினாங்க? ஒன்றுகளை. முதல்ல எதை பெருக்கினாங்க? ஒன்றுகளை பெருக்கினாங்க. எந்த நம்பரை பெருக்கினாங்க? 3 5 15. 15க்கு 5 போட்டாங்க, மீதி 1. ஒன்றுகளை எப்படி ஞாபகப்படுத்தினாங்க? கிரீடமில் 1 எடுத்து வச்சு கேரி பண்ணாங்க இல்லையா? அங்கே பார்த்தீங்க இல்லையா? ஸோ அடுத்தது 10களை பெருக்கணும். 3 4 எவ்வளோ? 12ஓட எதை ஆட் பண்ணாங்க? இங்கே மீதி இருக்கிற அந்த 10கள் 1 வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ வந்தது? 13. இப்போ 45 பெருக்கல் 3 அப்படிங்கிற கணக்குக்கு விடை என்ன வந்தது? 135. வெரி குட், கரெக்டாக செய்தாங்க. நல்லா கிளாப் பண்ணிடலாமா உங்களுக்கு? சரி, அடுத்தது யார் ரெடியாக இருக்கீங்க அடுத்த கணக்கு செய்கிறதுக்கு? 3 பேர் வாங்க வாங்க. மெடல் கொடுத்துடலாமா இவங்களுக்கு? ஓகே, இப்போ என்ன எண் வந்திருக்காங்க? இப்போ 26 பெருக்கல் எழுதிடலாமா? 26 பெருக்கல் 5. இப்போ இவங்க கணக்கு போட போறாங்க. ஓகேவா? ரெடியா? போடுங்க பார்க்கலாம். வந்துருங்க, நீங்க பின்னாடி வந்துருங்க. வெரி குட். 26 பெருக்கல் 5 எவ்வளவு வந்தது? விடை எவ்வளவு வந்தது? 130.
வெரி குட், கரெக்டா பண்ணிட்டாங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. சூப்பர். இவங்களுக்கு ஸ்டார் கொடுத்துடலாமா? இந்தாங்க வச்சுக்கோ, கையில் வச்சுக்கோ. இந்தாங்க, இவங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணலாம். ஓகே குழந்தைங்களா, பெருக்கல் கணக்கு செய்கிறத ரொம்ப எளிமையாக செய்து காட்டினீங்க. எல்லாரும் கற்றுக்கிட்டீங்களா பெருக்கல் கணக்கு? சரி, சூப்பர். நம்ம பெருக்கல் செய்யும் போது 3 விஷயங்களை மைண்டில் வச்சுக்கணும். சரியா? முதல்ல ஒன்றுகளை பெருக்கணும். சரியா? ஒன்றுகளை பெருக்கிட்டு மீதி வந்ததுன்னா என்ன பண்ணணும்? அந்த கேரியை 10கள் கிட்ட 10கள் தலை மேலே எழுதி வச்சுக்கணும். எழுதுனாங்களா? அதை ஞாபகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க? கிரீடம்ல 1 மீதின்னு அப்படின்னு போட்டோமா? ரக்ஷனை போட்டாங்களா? சரி, அந்த மீதியை ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்புறம் எதை பெருக்கணும்? ஒன்றுகள் பெருக்கிட்டதுக்கு அப்புறம் எதை பெருக்க போகிறோம்? 10களை பெருக்கணும். 10களை பெருக்கும் போது என்ன விடை வருதோ அதோட எதை ஆட் பண்ணிக்கணும்? மீதி வந்தது இல்லையா, அந்த கேரியும் ஆட் பண்ணி நம்ம விடையா எழுதுறோம். ஞாபகம் வச்சுப்பீங்களா? அழகா செய்வீங்களா பெருக்கல் கணக்கு? பயிற்சிக்கு போயிடலாமா? வெரி குட், சூப்பர். செயல்பாட்டில் மாணவர்கள் பதக்க மாலை அணிஞ்சு பெருக்கப்படும் எண்ணையும் பெருக்கும் எண்ணையும் தாங்களாகவே உருவாக்குனதை பார்த்தோம். மாணவர்கள் ஒன்றுகள் 10கள்னு சொல்லி கைகளை குலுக்கி செயல்பாட்டில் ஈடுபட்டது இடமதிப்புக்கான சரியான புரிதலுக்கு வழிவகுத்தது. ஒன்றுகளை பெருக்கும் பொழுது கிடைக்கும் 10களை நினைவில் வச்சுக்கிறதுக்காக மாணவர்கள் எண் கிரீடத்தை அணிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எண் கிரீடம் அணிஞ்சுக்கிட்டு இந்த செயல்பாடை மேற்கொள்ளும் பொழுது 10களை பெருக்கி வரும் விடையோட மறக்காம கிரீடத்தில் உள்ள எண்ணையும் கூட்ட வழிவகை செய்யுது. பயிற்சி நூல் செயல்பாட்டில் மாணவர்கள் ஈடுபடும் பொழுது ஒவ்வொரு குழுவையும் உற்று நோக்கி ஆசிரியர் அவர்களுக்கு உதவி செஞ்சதை பார்த்தோம். இது மாதிரியான செயல்பாடுகள் மாணவர்களிடையே ஆர்வத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம பெருக்கலை எளிமையா கத்துக்கிறதுக்கும் வழிவகுக்குது. நன்றி.